சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். பட் வரைஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய அனிமல்ஸ் வரைஞ்சி அந்த குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துவேன். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அதனால் இந்த குழந்தைங்களுக்கும் நம்ம ஏதாவது வரைஞ்சி போடலாம். ட்ராயிங் பீரியடுக்கு ட்ராயிங் டீச்சர்ஸே வரது இல்லையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ்லையும் போய் ட்ராயிங் வரைய ஆரம்பித்தேன். என்ன சந்தோஷம் பாருங்கள். எல்லா ஸ்கூல்லையுமே ட்ராயிங் டீச்சர்ஸ் இருக்கிறதில்ல. நாங்கள் அந்த சமயத்தில் அவங்கள ஏதாவது எங்கேஜ்டாக வச்சுருப்போம், இல்லாட்டினா வேறு ஏதாவது ஒர்க் நாங்கள் கொடுப்போம். இந்த வருஷம் ஆரம்பத்துலேயே நான் யோசிச்சு வச்சுருந்தேன், இவங்களுக்கு நிறைய ஆர்ட் ஒர்க் கொடுக்கணும், அப்புறம் நிறைய க்ரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணணும், ஒரிகாமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செய்யணும்னு யோசித்தேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போதே என் அப்பாவுக்கு நான் எல்லா விதமான ஸ்கில்ஸ்லையும் ஃபஸ்ட்டு வரணும்னு ரொம்ப ஆசை. அதனால் கீபோர்ட் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, சிங்கிங்கு, ஹேண்ட் ரைட்டிங் இப்படி எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அப்பா சொல்ல மீறாமல் இருந்தனால தான் அது குழந்தைங்களுக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னை ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்க வைக்கிறாரு, அது எதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த படிப்பு அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயமா இவ்வளோ மேஜிக்ஸை செய்யும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது எனக்கு ஒரு அண்ணா இப்போ கொடுத்து வச்சுருக்காங்க. அதை வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். என் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நான் பெரிய விஷயம் என்னன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. இதோட சீட்ஸ் வாட்டர் ஆப்பிளோட சீட்ஸ், இதனால நம்ம காய வச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது புதைச்சிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலுமே ஏற்காடு பக்கம்லாம் வந்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வாங்கி சாப்பிடுங்க, உப்பு போட்டு சாப்பிடுங்க. நான் எனக்கு வந்து இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூட தான் நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், ஷேர் பண்ணிக்குவேன். இது வந்து ஹில் ஸ்டேஷன்ஸில் மட்டும்தான் வரும். நான் என்னோட கிளாஸாக பார்க்க மாட்டேன், என்னோட ஃபேமிலியாக நான் பார்ப்பேன். இன்னொன்று யார் வேணும்? வாங்க வாங்க. என்ன ஒரே சவுண்ட்? உங்களுக்கு டாட்டர்ஸ் வரைஞ்சி பண்ணுவா? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பிரேக்கில் வந்து இந்த டாட்டர்ஸை வச்சு உங்கள் ட்ராயிங் ஒர்க்கில் வரைஞ்சிருங்க, சரியா? உங்கள் கிளாஸ்க்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் வரைஞ்சி போடுங்க நாங்கள் சொன்னதுனால அவங்களுக்கும் போய் நான் ஒரு க்ராக்கடைல் வரைஞ்சி போட்டேன். க்ராக்கடைல் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க ட்ரா பண்ணுறாங்க. 95, 96 இந்த மாதிரி இயர்லலாம் நான் நிறைய ஆர்ட் வரைஞ்சி ஒரு எக்ஸிபிஷனாகவே ஃப்ளாஷ் ஷோவில் வைப்பேன். அப்போது பிரைம் மினிஸ்டர் அந்த மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கிட்ட நான் அதுக்காக ஒரு அவார்டு கூட வாங்கியிருக்கேன். ஒரு புது விஷயத்த இந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு இருந்தது. ஏன்னா நான் வந்து 2 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடந்ததே கிடையாது. So beautiful. Thank you, miss. This correct? So cute, so beautiful. உண்மையாக அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. க்ராக்கடைல் இப்படி தான் வேற உலகத்துலேருந்து நடந்து வந்துருக்குது கிருத்திகாக்கு. இந்த மாதிரியே க்யூட்டாக இருக்குதுடா அது. ஆமாம், இப்போ எப்படி இருக்குன்னா டைனோசர் மாதிரி இருக்கு. நீங்க வரைஞ்ச படம் சூப்பரா இருக்கு மிஸ்.